DJI இந்த ஸ்மால் ஃப்ராகுக்கு வந்து நீங்கள் பேர் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த பேர் போடலாமோ. நீங்கள் சொன்ன பேர் எனக்கு நல்லா இருந்ததுன்னா நான் இந்த காமெண்ட் செக்ஷன்லேயே உங்கள் பேர் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ இது கூட பேர் வேணுமே. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து விவோ ஃபோனில் ஷூட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த iPhone 15 Pro Max வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து DJI ஆக்ஷன் ப்ரை ப்ரோ ஒரு வாங்கிட்டேன் நம்ம யூடியூப்காக. அப்புறமா வந்து இந்த மைக்ரோஃபோன் ஒரு வாங்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு கிம்பல் வாங்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரோன் கூட வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரோனு பிடிக்கும்போது கையில் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டே இல்லை. ஸோ அப்புறம் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நம்ம ஃப்ளை பண்ணும்போது தான் தெரியும். இதுக்கு வந்து நிறையா சென்சார்ஸு கூட கொடுத்துட்டாரு. ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. இன்றைக்கி நம்ம DJI Mini 4 அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது பாருங்க, நான் வாங்குறது வந்து ஃப்ளைமோர் காம்போ. இது மொத்தமும் 3 பேட்ரி இதெல்லாம் வருமோ. ஸோ இது வெரி எக்ஸைட்மெண்ட் வீடியோங்க. எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வாங்கணும்னு நினச்சிட்டேன். ஸோ இது இன்றைக்கி நான் வாங்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி வந்து ப்ரைஸ் வந்து நான் காட்டுற பாருங்கள் ஒரு நிமிஷமும். ஸோ ஆக்சுவலி பாருங்கள், ப்ரைஸ் வந்து 959 இருந்தது முன்னாடி. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ 959 இருக்கும்போது வந்து ஈவா ஆஃபரில் வந்துச்சு. ஈவா லெஸ் கொடுத்துட்டார், டிஸ்கவுண்ட் ஈவா. எனக்கு வந்து 806 வந்துச்சு. இந்த 806 ப்ரைஸ் பார்த்தா துபாய் டு ஈக்குவலாக ப்ரைஸ் வந்துச்சு. அது நல்லா ஆக்சுவலி வந்து இந்த ப்ரைஸு கம்மி எதுக்கு வந்துச்சுன்னா, நான் வெப்சைட்டில் பார்க்கும்போது நார்மல் 959 தான் எல்லாம் காட்டுது. அமேசானு வேறு வெப்சைட் எல்லாம். இந்த ஸ்டோர் நேம் வந்து மீடியா மார்ட்டு. ஸோ இந்த மீடியா மார்ட்டில் கூட சேம் அதே காட்டுது. ஆனால் நம்ம மெயில் ஐடி, ஃபோனு நம்பரு, அதுக்கப்புறம் இந்த அட்ரஸு பண்ணி லாகின் ஆகிட்டேன்னா ரேட்டு மாறி போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வாரமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் லாகின் ஆகிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு லாகின் ஆகிட்ட அப்புறம் தான் நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வந்துச்சு. அந்த மெம்பர்ஷிப் ஸ்கேன் பண்ணால் ஈவா வந்து டிஸ்கவுண்ட் ஆகி போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த SSD கூட வாங்கிட்டேன். ஸோ SanDisk எக்ஸ்ட்ரீம் ப்ரோ இது நல்லாயிருக்கும். இது வந்து 256 GB வாங்கிட்டேன். இது கூட ரேட்டு கம்மியாக வந்துச்சு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 30 euro, எனக்கு 26 euroலாம் வந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த ட்ரோனில் கூட இன்டர்னல் மெமரி இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க குவாலிட்டிக்கு வந்து அது பத்தாது. பாருங்க, சேம் ஆப்பிள் மாதிரி தான். அந்த மேலே ஸ்டிக்கர் வந்து புல்லிங் பண்ணிட்டேன்னா அன்பாக்சிங் ஆகி போயிடுச்சு. ஸோ பாருங்கள், மேலே கூட ஒரு QR கோடு கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாம் பேக் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம என்ன வாங்கிட்டு கூட அதுக்கு ஒரு பேகு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமுங்க. பேகு கொடுக்கலன்னா அது வந்து எவ்வளோ காசு ஆனால் கூட நமக்கு ஹாப்பினஸ் வராது. ஸோ உள்ள பார்ப்போமோ என்னென்ன இருக்கான்னு அப்படி. ஸோ பாருங்கள், உள்ள மொத்தம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து RC2. ஆக்சுவலி வந்து இதில் மானிட்டர் எல்லாம் இருக்கும். ஸோ நார்மலாக N2 இருக்கும். அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான். அதை வாங்கிட்டோன்னா நம்ம மறுபடி மொபைல் அட்டாச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே நமக்கு டிஸ்பிளே பார்த்துட்டோன்னா ட்ரோன் எங்கெங்கே போகுதோ எல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ. ஸோ இந்த டிசைன் பார்த்தா எனக்கு வந்து நம்ம திருமலாக தான் ஞாபகம் வருமோ, அந்த ஒயிட்டு ரெட்டு. ஸோ தூரம்ல வந்து பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஸோ கிட்டதான் பார்த்ததா தெரியுது. அந்த NS இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா எனக்கு திருமலா பாலாஜி தான் ஞாபகம் வருமோ. ஸோ இந்த ஜாஸ்டிக்ஸோ இந்த லிவர்ஸோ எல்லாம் பின்னாடி கொடுத்துட்டாரு. இது வந்து ஜூம் பண்ணுறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இது வந்து ஆன்டினா. ஸோ இதுங்க இந்த RC2. ஸோ இன்னொரு உள்ள பார்ப்போமோ. ஸோ இது வந்து பேட்ரி ஹப்பு. இது வந்து 3 காம்போ பேக் தானே, நமக்கு வந்து 3 பேட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ சிங்கிள் வாங்கிட்டோன்னா ஒரு பேட்ரி வருமோ. ஸோ சார்ஜ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமும். இது வந்து 3 பேட்ரி ஒரே பிளேஸில் போட்டு நம்ம சார்ஜிங் பண்ண முடியுமோ. ஸோ இது கூட பாருங்கள், வெயிட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எதுக்குன்னா இது 249 கிராமு. இதில் வந்து நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இன்னொரு மெயின் ஐட்டம்ஸ் பார்ப்போம் உள்ள. ஸோ இது வந்து ட்ரோனு. ஸோ பார்க்குறதுக்கு கையில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் இருக்காங்க. ஸோ கவர்ஸும் பேக்கிங்கும் நல்லா கொடுத்துட்டாரு. ஸோ பாருங்கள், ஏன்னா நம்ம ஒரு வாங்கணுமோன்னு நினச்சிட்டு லேட்டாக வாங்கிட்ட கூட அந்த ஃபீலே வேறுங்க. ஸோ நம்ம கையில் பிடிக்கும்போதே அந்த ஃபீலு தெரியுது. ஸோ இந்த பெல்ட்டு மாதிரி கிளிப்பு கொடுத்துட்டாரு. இந்த சைடில் போட்டு இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமோ. ஸோ உள்ள எனக்கு தெரிஞ்சு ப்ரொப்பல்லர்ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரோ இதெல்லாம் கொடுக்கணுமோ. ஸோ அது மேலே ஜிப்பில் கொடுத்துட்டாரு என்னென்னு பார்ப்போமோ. பாருங்கள், மேலே வந்து
கொடுத்துட்டாரு. ஜிப்பில் வந்து ப்ரொப்பைலர்ஸு, இந்த ஸ்டிக்கரு, இந்த மேனுவல் புக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து மொத்தமும் 6 செட்டு கொடுத்துட்டாரு. ப்ரொப்பைலர்ஸ் வந்து நம்ம எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாமோ. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கூட கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு டைப் சி டு டைப் ஏ கேபிள் சார்ஜரு, டைப் சி டு டைப் சி சார்ஜரு. இது வந்து 2 கேபிள் கொடுத்துட்டாரு. ஹெட்டு கொடுக்க மாட்டேன் யாருமே. ஆப்பிள் ஆள் பார்த்துட்டு இவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணலாமோ. சா என்னடாப்பா சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். எதுக்கான நம்ம இது பண்ணும்போது மிஸ்ஃபயர் ஆகிப்போச்சுன்னா ப்ரொப்பைலர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுமோ. ஸோ இது அப்புறம் வந்து இது கீழே ஒரு ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி தெரியாது. இப்போ கொஞ்சம் டெய்லி யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருமோ. ஸோ இந்த ப்ரொப்பைல்ஸ் பாருங்கள். இந்த லெக்ஸ் எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. அண்டர் 249 கிராம்ஸ்ன்னா அது நம்ம கேட்கும்போது என்னடா இது சொல்கிறாங்கன்னு டவுட் வந்துடுமோ. ஆனால் இது நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமோ 149 கிராம்ஸ் 214 கிராம்ஸ் என்னென்னா இப்படி. இது பாருங்கள். கிம்பலுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புள்ளி சின்ன ஃப்ராகு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் சார்ஜிங் போடணுமோ, சார்ஜிங் இல்லை. அப்புறம் வந்து இந்த RC2 இது கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இது 3 டைம்ஸ் வெயிட்டாக இருக்கும். இது கம்மி தான் வெயிட் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஒரு மெமரி கார்டு. ஸோ இந்த மெமரி கார்டு கூட அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறேன் சார்ஜிங் போட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்களும் ஒரே ஆங்கிளில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே கீழே சைடு மொத்தம் எல்லா ஆங்கிள்ஸில் வீடியோ வந்துடுமோ. ஸோ அது பியூட்டிஃபுல்லாக லொக்கேஷன்ஸ் எல்லாம் ட்ரோன் ஷாட்டில் கூட வந்துடுமோ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு இம்ப்ரூவ் ஆகணும். எதுக்கு நான் இப்போ வாங்கிட்டேன்னா நான் இந்தியாவுக்கு வரேன். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது நம்ம லொக்கேஷன்ஸ் கூட நல்லா பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு காட்டணுமோ. ஸோ அப்போது வரைக்கும் நம்ம கையில் வந்து ட்ரோன் வேணுமோ. ஸோ நான் அதனால தான் நான் இங்கேயே வாங்கிட்டேன். ஸோ இதுங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வீடியோ. உண்மை தான் நான் சொல்கிறேன், எக்ஸைட்மெண்ட் வீடியோ. நான் அன்றைக்கி iPhone 15 Pro வாங்கும்போது எவ்வளோ இருந்ததோ நம்ம மைண்ட் செட்டில் இன்றைக்கி கூட அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கானே கொஞ்சம் லைக் மேலே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.